விஸ்வநாத் ராமூர்த்தி நல்லா பண்ணாங்க. அதை விட இளையராஜா அண்ணன் பிச்சு உதறிட்டாரு. இளையராஜா அண்ணன் புதிதாக கண்டுபிடித்தாரா இல்ல விஸ்வநாத் ராமூர்த்திக்கு நேரம் இல்லையா? Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்குன்னு ஸ்பெஷலான Mr. Gold Cooking Coconut Oil. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikarnai. இல்லை இவரு நம்ம விஸ்வநாதனுக்கு ராகங்கள் தெரியாத மாதிரியே பண்றாரு. எதுனா வேணும்னு பண்றாரா? இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து டியூனு ஒன்று பல்லவி ஒரு ராகத்தில் இருக்கும், சரணம் ஒரு ராகத்தில் இருக்கும். நம்மளுக்கு டியூனை தான் பார்க்கணுமே தவிர ராகத்தை பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்குவோம். ஸ்டேஜில் நின்று ரெண்டு பேரும் பாடுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு தெம்பு வந்துடும். உடனே நம்ம கற்பனை மைக் வச்சுக்கிறாங்க. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் சிவாஜி பாடுறான்னு சொன்னா சிவாஜா கொஞ்சம் நேரம் நம்ம மாறிக்கணும்டா. ஆனால் எப்படி நம்ம மாற முடியும்? சுமாரு அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். சிவாஜி அப்படி வராரு, அப்படியே தலை குனிறாரு, அப்படி நிமிர்ந்து அப்படி பார்த்து பாடுறாருன்னு வரும். மன்மதலீலையை வென்றாள் உண்டோ அந்த நூல் பிடிச்ச மாதிரி பாடுன்னுவாங்களே அவங்க அந்த காலத்தில் உண்டோன்னு நிற்கும். சுதியில் நின்னாங்கன்னா சுதி சுத்தமாக இருக்கும். இப்போ சுதியில் நிற்கிறாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, தப்பு இல்லை. என்ன பண்ணுவாங்க? விஸ்வநாத் ராமூர்த்தி நல்லா பண்ணாங்க. அதை விட இளையராஜா அண்ணன் பிச்சு உதறிட்டாரு. இளையராஜா அண்ணன் புதிதாக கண்டுபிடித்தாரா இல்ல விஸ்வநாத் ராமூர்த்திக்கு நேரம் இல்லையா? இப்போ காலத்துக்கு இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு போது இவருக்கு லக்கு என்ன தெரியல, அவங்களோட ஆசீர்வாதம் தான். இப்போ மியூசிக் எல்லாம் காத்துல தானே ஓடி இருக்குது, அங்கதான் ஓடிட்டு இருக்கு. இதுல எது நம்ம திருடுறதுன்னு எப்படி பொருள் வந்தால் திருடுனா தெரிஞ்சிடும். இது காத்துல போறத காதுல வாங்குறோம், காதலே திருடி காதலே பண்ணிட்டு கையில வாசிப்போம். விஸ்வநாத் அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு. அந்த நேரத்துல அவரால் அவ்வளவுதான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா என்ன சொல்றேன். அந்த பாடல்கள் அவர் டாப்பா இருக்காரு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது இசையமைப்பாளர்களில் சங்கர் கணேஷில் கணேஷ் அவர்களை பற்றி நாம் பேட்டி எடுக்க போகிறோம். சங்கர் கணேஷ் என்ற ஒரு பெயரை நான் பார்த்தது நான் 9th or 10th என்று நினைக்கிறேன். ஊரில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது தினத்தந்தியில் வந்தது. தேவர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ஒரு இசையமைப்பாளர்கள் வருகிறார் என்று. மிக சென்டிமெண்ட் எனக்கு என்னன்னா, என்னுடைய படம் முதல் படம் 1979 கன்னி பருவத்தில் வரும்போது அந்த படத்துக்கு இசையமைப்பாளர்கள் இவங்க 2 பேர் தான். என்னுடைய திருமண பத்திரிகையை கொண்டு கொடுத்தேன். கொடுத்தவொடனே நீங்கள் தான், நான் தான் இசையமைப்பேனார், வாங்க அப்படின்னு. எவ்வளோ பணம்? நான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அந்த இசையமைப்பாளர் இசை வாசித்தாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காசு கொடுங்கன்னாரு. சங்கர் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு நான் போய் இவரிடம் அந்த 2 பணத்தினுடைய பேமெண்ட்டு ஏதோ கொஞ்சம் பேமெண்ட்டை கொடுத்து நான் வந்து சரி செய்தேன். அந்த பேமெண்ட்டையும் வாங்கி சங்கருடைய மனைவிகிட்ட கொடுத்து விட்டார். அந்த அளவிற்கு பெருந்தன்மை என்றால் தனக்கென்று எதையுமே சேர்த்து வைக்காத ஒரு நல்ல குணமுடையவர், நல்ல மனிதர், எல்லோரிடமும் நெருங்கிய உறவு வைத்திருப்பவர். அவரிடம் பேட்டி காண்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னுடைய முதல் படத்துக்கு நீங்கள் தான் இசை. ஆமாம். அதில் ஒரு கேள்வி கேட்குறேன்னு கோச்சிக்க கூடாது. அது என்ன உச்சி வகுந்தெடுத்து மாதிரியே இருந்துச்சுன்னாங்களே, அது என்ன காரணம்? இல்லைண்ணே, அது அது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம். அதாவது ராஜேஷ் அண்ணன் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது, ப்ளூ கலரு, இந்த காலரு பட்டன்லாம் அதே ஸ்டைலில் அப்படின்னு வந்து நேச்சுரல். சரி சரி. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பட்டனை மாத்திரம் எடுத்துருவேன். சரி சரி. அதை மாத்திரம் அப்படியே போட்டுருவோம். ஸ்டைலாக தான் ஆகிடும். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் மாற்றிக்கிறது, அதுக்காக கேட்பாங்க. அப்படியா? நம்ம மாட்டோன்னு சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்க. இவர் ஏவிஎம் வந்து அந்த காலத்தில் பூரா ஹிந்தி டியூனை பூரா வாங்கி அவன் சுதர்சன்ட்ட கொடுப்பாரு. அந்த மாதிரி. ஆமாம். அப்புறம் இசையில் வந்து 68 வகையான பாடல்கள் இருக்குது தமிழ் நூல்களில் நான் படிச்சிருக்கேன். ஒன்று வந்து குழந்தை கர்ப்பமானதுலேருந்து சுடுகாட்டில் போய் எரிக்கிற வரைக்கும் 68 ராகங்கள், 68 பாடல்கள். ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே அது என்ன ராகம்னு திங்க் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் மனது உள்ளே அது ஓடுதா? 2 பேரும் இல்லை. அது எனக்கு குருநாதர் விஸ்வநாதன் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா நீ உடனே அங்கே அந்த படம் மாதிரியே கற்பனை பண்ணிக்கடா. சரி. அவர் அப்படி தான் பண்ணுவார்.
ஹீரோனி வராங்க ஹீரோ வராங்கன்னு சொன்ன உடனே இவர் கற்பனை பண்ணிக்குவார். ஹீரோனி அப்படி ஓடியாடுறாங்க சிவாஜி போய் கட்டி பிடிச்சாரு அப்படின்னு கற்பனை பண்ணினே பேக்ரவுண்ட் போடுவார். என்னங்க அது? அப்புறம் போட்டு எனக்கு நான் கேட்பேன், அண்ணா எப்படிண்ணே அவுட்டோரில் எடுத்தாங்க எப்படி? நான் கற்பனை பண்ணிக்கொண்டா அப்படின்னு ஒரு விஸ்வநாதன். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான். பட்டுவண்ண ரோஸாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு சுச்சுவேஷனாக சொல்லிட்டாங்க, நம்ம கண்ணை முன்னா நீங்கள் என்னமோ உட்காந்து பாடுற மாதிரியே தெரியும். சரி சரி சரி. ஓ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி சங்கரம் போட்டால் கூட சங்கரா இல்லை இதை மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி எங்களுக்குள்ளே பரிமாறிக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப என்ன தான் போட்டாலும் தலையாட்டாத ஒரு ப்ரொடியூசர் யாருன்னா ராஜ்கண்ணு சார் தான். ஏன் இப்படி இவ்வளோ இருந்தாலும் ஓகே பண்ண முடியாது, சொல்ல மாட்டாரு, சொல்லவே மாட்டார். சைலண்ட் அந்த சிகரெட்டை பிடிச்சிக்கின்னு அவர் மாட்டு ஊதிக்கின்னு அவர் மாட்டு பேசாமல் இருப்பார். சங்கரா மெதுவாக என்கிட்ட கேட்பான், யோ என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லுவார் இன்னும் முக்கால் பாங்க சிகரெட் இருக்குது அப்படின்னு. அப்படி காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு நாளே சொல்லுது. அப்படியே நான் பிக்சர் அப்படியே தெரியும். நீங்களா அப்படியே எனக்கு மனசில் நான் உண்மையே சொல்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எங்கள் மாமனார் காலத்தில் வந்து சிவாஜி சார் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றலாம். வேலுமணி சார். ஆமாம் வேலுமணி சார் ஒரு படம்லாம் எடுத்துக்கலாம். பாலும்பழமும் இது பதிபக்தி பாகப்பிரிவு பாலும்பழம் எல்லாம் சிவாஜி சார் தான். அதை பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களை பார்த்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேம்மா சிவாஜி மாதிரியே இருக்கிறாருமா, சிவாஜி மாதிரியே இருக்கும். என் ஒய்ஃபும் ரொம்ப ரசிப்பாங்க. ஆமாம் 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 அது உண்மைண்ணே. ஸ்டார்டிங்கில் எல்லாம் அப்படியே நான் மட்டும் சொல்லலை, இது சத்தியமான வார்த்தை. இது எல்லாம் பார்த்துருக்காங்க வீடியோ. எல்லாருமே அந்த காலத்தில் உங்களை பார்த்தவங்கலாம் சிவாஜி மாதிரியே தான் தெரியும். சிவாஜி எங்கே இருக்கிற மாதிரி. ஆமாம் எங்கே இருக்கிற மாதிரி. அது இப்போ ஒரு சோகம்னு சொன்னால் அதை வந்து சுபபந்து ஒரு ஆளி அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, அது அந்த காலத்துலலாம் சொல்லியிருந்தாங்க இப்படி தான் அப்படி தான்னு. நம்மளோட கற்பனை தான், டியூன் எப்படி வருதுன்னு தெரியாது. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சிவபந்துராளியில் தான் பேத்தாஸ் போட்டால் வரும்னு கிடையாது, கல்யாணியில் போட்டால் கூட வரும். ஓ கல்யாணியில் வரும். உன்னோடு என் நெஞ்சமே ஒன்றாய் ஊஞ்சல் ஆடுதடா பானுமதி அம்மா பாட வச்சோம். சரி அது கல்யாணி தான். அது சோகம் வரலையா? இப்படி ஸ்டேஜில் நின்று 2 பேரும் பாடுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு தெம்பு வந்துடும். உடனே நம்ம கற்பனை மைக் வச்சுக்கிறாங்க. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உண்மை லிரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்து பாடுறேன். சரி அப்போ தானனா தானலா தாரணா நானனா தானா நானே நானேனா தரணா நானேனா நானேனா உடனே நான் உனக்காகவே பாடுறேன். இது நல்லதப்பா இப்படியே வச்சுக்கலாமேன்னுவாங்க. அதுதான் கவிஞர்கள், அப்போ உள்ள கவிஞர்கள்லாம் நம்ம ஏதாவது ஒரு டூப் வார்த்தை பண்ணால் அது கோவிச்சுக்காம வச்சுக்கலாம்னுவாங்க, செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்லை இவர் நம்ம விஸ்வநாதனுக்கு ராகங்கள் தெரியாத மாதிரியே பண்ணுறாரு, எதுனா வேணும்னு பண்ணுறாரா? ஏன் இந்த ராகங்கள்லாம் சொல்லக்கூடாதா? அந்த மாதிரி ராகத்தை போடணும், இந்த ராகத்தை தான் போடணும்னா கிளாசிக்கல் படம் வரும். ஓ ஜி ராமநாதன் கர்ணன் படம் வந்தது. கர்ணன் ஆமா அந்த மாதிரி படத்துல இந்துஸ்தானி அது மாதிரி அதுல தான் அந்த மாதிரி ஃபுல்லா நுழையணுமே தவிர இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து டியூனு ஒன்று பல்லவி ஒரு ராகத்தில் இருக்கும், சரணம் ஒரு ராகத்தில் போயிடும். ஓஹோ ஏன்னா நம்மளுக்கு டியூனை தான் பார்க்கணுமே தவிர ராகத்தை பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்குவோம். ஓ சரி சரி ஒன்றும் பண்ண முடியாது. சார் ரவுண்ட் அடிச்சு அங்கே வந்து சர்க்கஸில் சைக்கிள் ஓட்டுவானே அந்த மாதிரி ஓட்டணும். ஜி ராமநாதர் பாட்டெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு, முழுக்க முழுக்க கிளாசிக்கலாக இருக்கும். அந்த காலம் வேற இல்லை, அந்த காலம். ஐயோ நல்லா பட்டெல்லாம் போட்டு நான் போடுவேன். ஸ்கூலுக்கு போவேனே, சரி இங்கே மவுண்ட் ரோடு ரேவதி ஸ்டுடியோன்னு ஒன்று. ஆமாம் ரேவதி. ஆமாம் அப்போ நான் ஸ்கூல் போகும்போது அந்த காரில் பிளைமோத்தில் அப்படி போகும்போது அப்படி பார்ப்பேன். சொல்லுவேன் ஜி ராமநாதர் பாருன்னு. நான் அந்த பேக்கை வச்சு பின்னாடி போயிடுவேன். போனால் அந்த இது மாதிரி ஆஸ்பாஸ் சீட்டை தியேட்டருக்கு. அப்போது இன்ஜினியர் வந்து இவர் நம்ம சாரதா சொல்லியிருந்தவர் தான் இன்ஜினியருங்க. போய் நின்று பார்த்தா நல்ல பட்டை போட்டுக்கிட்டு நல்லா போட்டு உள்ளே பார்த்தா ஜபாது வாசனை அப்படியே கம 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 கமன்னு இருக்கும். எல்லாரும் மியூசிஷியன் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. பேப்பரை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் எடுப்பார் சாங் காப்பி. பக்தி அந்த காலத்துக்கு அப்படி அவங்க அவர் பாடும் போது அப்புறம் அண்ணா நல்ல பாட்டை வருது, அந்த பாட்டை பார்த்து நானும் பாட்டேன்னு, ஐயோ நல்லா பாடுறாரு அப்படின்னு. அப்புறம் நம்மளை விரட்டி அடிச்சிடுவாங்க, நான் ஓடியாந்துருவேன். அவங்கெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டி கம்போசிங் ரூமில் இருப்பாங்க. அது ஜி ராமநாதரோட ஹார்மோனி பெட்டி கோபாலகிருஷ்ணன் கொடுத்தாரு எனக்கு. அவர் மெக்கானிக்கில் இருக்கும்போது கணேஷ் எங்கே வா, நான் அண்ணன் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன்டான்னாரு. பொக்கிஷத்தை என்னென்னு வாடா நீ அப்படின்னு தியேட்டர் உள்ள போயிட்டு பார். அப்போ ராமநாதர் இங்கே தான் வாசிப்பார். அப்படியே வச்சுட்டு போனார். அப்படியே அதுக்கு அது அடிச்சு அப்படியே விட்டார். அந்த பொட்டி அப்படியே நான் பத்திரமா வச்சுருக்கேன், நீ எடுத்துன்னு போடான்னு எடுத்து கொடுத்தாரு. இப்போ ரூமில் யார் கொடுத்தது?
கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். கேஎஸ் கோபாலன் நம்ம இந்த டைரக்டரா? ஆமாம், ஜி ராமநாதர் பாக்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. ஆமாம், இந்த இது தெய்வத்தின் தெய்வமே நம்ம படம் பண்ணாரு. அவர் அது கிடைக்காது, அங்கே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டாரு. அவரும் விட்டுட்டாரு, நானும் மறந்துட்டேன். அவரும் தெய்வமாயிட்டாரு. அதை நீ எடுத்து போ அப்படின்னு கொடுத்தாரு. இப்போ நான் அதை தெய்வம். பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். என்னென்ன பாட்டு அந்த இதுல யாரு நீங்க மூவி பண்ணாரு? முல்லை மலர் மேல காணடாரா, காணடாரா வாடுதுங்கள் அன்பாலே. அதுல வெஸ்டர்ன் வேற. யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி. அந்த காலத்துக்கு வெஸ்டர்ன் அவர் போட்டார். ஆசையுள்ள ராணி அஞ்சுடாமலே நீ ஆட ஓடி வா காமினி டாங் டாங் டாங். இல்ல அந்த பாட்டு போட முடியாதுன்னு சொன்னாராம் ஸ்ரீதர்லாம். ஆசை கொண்டு என்ன பாட்டுங்க போட்டாங்க. அவங்களோட ரூட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா. அப்புறம் இசை எதுவுமே உருவாக்கப்படுதுன்னா ஒண்ணுல படிச்சேன். வானத்துல எல்லா இசையும் இருக்கு. அதை தான் வந்து நம்ம தியாகராஜ சுவாமிகள், முத்துச்சாமி தீஜர், சியாமா சாஸ்திரி, அங்கே பீத்தோவன், பார்க்கு, மொசாடெல்லாம் அங்கேருந்து எடுக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க. அங்கேருந்து எடுத்தவங்க தான் நம்மளுடைய இசை ஆளுகள்லாம். அங்கே பீத்தோவனெல்லாம் பார்க்கு, தியாகராஜ சுவாமிகள் இவங்களெல்லாம் பார்த்து அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படித்தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் தெய்வம் மாதிரி. ஆமாம், தெய்வம் மாதிரி. ஆமாம், அவங்களோட ஆசீர்வாதம் தான். இப்போ மியூசிக் எல்லாம் காத்துல தானே ஓடி இருக்குது. ஆமா, அங்கதான் ஓடிட்டு இருக்காங்க. இதுல எதுவும் நம்ம திருடுறது எப்படி பொருள் வந்தா திருடினா தெரிஞ்சிடும். இது காத்துல போற, காதுல வாங்குறோம், காதலே திருடி காதலே பண்ணிட்டு கையில வாசிக்கிறோம். ஆமா ஆமா. இல்ல அவங்க எல்லாம் வறுமையில செத்தாங்க. அவங்க மியூசிக்கை காப்பி அடிச்சு இவங்க எல்லாம் கோடீஸ்வரனா இருக்காங்க. அதுதான் அந்த காலத்துல தேடி வைப்பான் பழனியாண்டி, அனுபவிப்பான் முனியாண்டினாங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. எனக்கு ரொம்ப அவரெல்லாம் அந்த காலத்துலலாம் ரொம்ப பிடிக்கும். தெரியாமையே தப்பு தப்பா பாடுவேன். மன்மதலீலையை வென்றாள் உண்டோ, அந்த நூல் பிடிச்ச மாதிரி பாடுவாங்களே அவங்க. அந்த காலத்தில் உண்டோன்னு நிற்கும். அதுதான் அந்த காலத்தில் அவங்க அப்படி சுதியில் நின்னாங்கன்னா சுதி சுத்தமாக இருக்கும். இப்போ சுதியில் நிற்கிறாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, தப்பு இல்லை. என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த ரீரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அறிவுக்கு நான் சொல்கிறேன், சிற்றறிவுக்கு. இப்போ எல்லாரும் வாசித்தாங்க. நம்ம இவர் கேவி மகாதேவன், ஜி ராமநாதன், எஸ்எம் சுப்பையா நாயுடு, சிஆர் சுப்பராமன் மிகப்பெரிய ஆள். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்கில் வந்து விஸ்வநாத் ராமூர்த்தி நல்லா பண்ணாங்க. அதை விட இளையராஜா அண்ணன் பிச்சு உதறிட்டாரு. அவர் என்ன ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான சவுண்டுகள், பாடல்கள் அவைகளை எடுத்து போட்டு கண்டுபிடிச்சார்ல. இதுக்கு இளையராஜா அண்ணன் புதிதாக கண்டுபிடித்தாரா, இல்லை விஸ்வநாத் ராமூர்த்திக்கு நேரம் இல்லையா போடுறதுக்கு? அப்படி இல்லை. அந்த காலத்துக்கு அவர் கண்டுபிடிச்சது அந்த 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 இருந்தது. ஓ, இப்போ காலத்துக்கு இவர் கண்டுபிடிக்கிறதுக்கும் போது இவருக்கு லக்கு என்ன தெரியுங்களா? இப்போ என்ன எடுத்தால் கூட எனக்கு நான் யோசி திருடலான்னு பார்த்தா கூட ராமநாதரை திருடணும், கே மகாதேவ மாமா கிட்ட திருடணும், சுப்பையா நாயுடு கிட்ட திருடணும், டிஆர் பாப்பா கிட்ட திருடணும், இவ்வளோ தான் இருந்தாங்க. ஜிகே வெங்கடேசன். ஆனால் இப்போ நிறைய மியூசிக் போட்டு 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 சொன்ன மாதிரி காற்றுல பறந்து இருக்குது. ஆமாம், எதை கேட்டாலும் நம்ம ரூட்டு தெரிஞ்சிடும். நான் தான் சட்டை மாதிரி தான். ஓ, அண்ணன் சட்டை போட்டுக்கிறாரு, நல்லா இருக்குது. இதே சட்டை மாதிரி பண்ண பக்கத்தில் சொன்னே, ராஜேஷனை போட்டுங்க, சட்டை மாதிரியே போடுங்கண்ணே, நல்லாயிருக்கும். ரைட்டு, ஓகேன்னு கம்போஸ் பண்ணி விடுவேன். தானா தன்னா நானா அவன் கேட்குறான்ல, அந்த மாதிரி ஸ்டைல் போடுறோம்ல, அது சிலது பாப்புலர் ஆகிடும், சிலது பாப்புலர் ஆகாது. படத்தை பொறுத்தும் இருக்குது. நம்ம என்ன தான் டியூன் போட்டாலும் படம் ஹீரோ அந்த அவங்க கரெக்டாக சேர்த்து அமையலைன்னா பாட்டு நிற்காது. இல்லை, ஏற்கனவே இப்போ ஒரு சாபு வீடுன்னா அதுக்கு ஒரு 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 கொட்டு சத்தம் இருக்குது. அப்புறம் வந்து மங்களகரத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது. இது எல்லாமே எந்த சீன் வருதோ, இப்போ கதாநாயகனுக்கு சரியாக ஆக்ட் பண்ண முடியலன்னு வச்சுங்க, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வரலன்னா இவர் இசையை கொடுத்து அந்த கதாநாயகன் ஃபீலிங்கை அதிகப்படுத்திடுறாரு இளையராஜா. என்னை பொறுத்தவரை இல்லை, நான் பார்த்ததில்ல. விஸ்வநாதன் வந்து கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் அவரால் அவ்வளோதான் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுதான் என்ன. அந்த பாடல்கள் அவர் டாப்பாக இருக்கார். யார்? விஸ்வநாதனுடைய பாடல்கள் ஓஹோன்னு இருந்துச்சு. ஐயோ, எனக்கு ஞாபகம் இருக்குது, மியூசிக்கல் அகாடமியில் சவுந்தரராஜன் சுஷீலா பாடுறாங்க, மலர்ந்து மலராத, ரெண்டு பேருமே ஸ்டேஜில் அழுகுறாங்க. ஜனங்கள்லாம் அப்படியே டெட் சைலண்ட்டாக எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுஷீலா கண்ணு தொடச்சுன்னு அப்படியே தேம்பி அழுகுது. அப்போ அவங்க அந்த 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 சீனு, அந்த சாவித்திரி, சிவாஜி எல்லாம் மனசில் வாங்கிடுறதுனால அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சு.
அது விஸ்வநாதன் அதான் அதுதான் விஸ்வநாதன் கிட்ட அவர் நடிகை நான் மாறிக்குவார். அதான் சொல்லுவார். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்காது. சிவாஜி பாடுறான்னு சொன்னா சிவாஜா கொஞ்ச நேரம் நம்ம மாறிக்கணும்டா. ஆனால் எப்படி நம்ம மாற முடியும்? சும்மா அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். சிவாஜி அப்படி வராரு, அப்படியே தலை குனிறாரு, அப்படி நிமிர்ந்து அப்படி பார்த்து பாடுறாருன்னு வரும். ஆனால் அதுக்கு தகுந்தபடி ஷார்ட் வச்சாங்களே. ஆனால் நான் ஆச்சரியப்படுவேன்னு, இவர் என்னென்ன என்கிட்ட ஆக்ட் பண்ணி காமிச்சாரு, இதெல்லாம் படத்தில் பார்த்தா அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிவாஜி அப்படி திறந்து அப்படி பாடுவார். இன்னும் இதென்ன என்கிட்ட காமிச்சார் விஸ்வநாதன் அப்படின்னு. ஏன்னா அவர் கற்பனை பண்ணிக்கிற உள்ள நான் உள்ளே ஓட்டுவேன்டா படத்தை, அப்புறம் தான் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ இந்த உலகம் பிறந்தது எனக்காகும்போது அந்த ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பறவை போச்சுன்னா எப்படி போகுமா, அந்த ஷார்ட் அப்படி தான் வைப்பார் ராமண்ணா. ஒரு கூண்டுக்குள்ள வந்து ஒரு பறவை திறந்து விட்டு அதை விட வேகமாக போவோம். அந்த மாதிரி எம்ஜிஆர் ஓடுவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே இவரும் ஸ்பீடு. நடந்தது எனக்காக, அன்னை மடி விரித்தாள் எனக்காக. அப்படியே கேட்குது, அப்படியே மெய்மந்து காது மாதிரி கேட்குது. எப்படி இன்னும் விடாம அந்த சாரீரம் இருக்கு உங்களுக்கு? இல்லை, அதுதான் இசைக்கு வந்து இது இசை கேட்டால் அந்த மாதிரி தான் நம்ம அது. இப்போ நான் இப்போ எங்க இருக்கு காரணம் இந்த மியூசிக் தான். மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikarnai.